மற்ற கிரகங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறத விட இந்த சுக்கிரனை புரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போது சனியை பற்றி புரிஞ்சுக்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சொந்த தொழில் பண்ணி லாஸ் ஆகி அப்புறம் வேலைக்கு வந்துடுவாங்க. செவ்வாயை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க சொத்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணி வாங்க முடியலை அப்படிங்கிறனால சரி நம்ம கணிப்பு தான் தவறாக இருக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் சுக்கிரனை பற்றி தவறாக கணிக்கிறதுங்கிறது நிறைய சிக்கல்களை உருவாக்கும். லக்னத்துக்கு 7வது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அவருடைய தசை நடந்ததுன்னா அவங்களுடைய கேரக்டர் பாதிக்கும், ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். ஈவன் சுக்கிரன் மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்துல. அப்போ நிச்சயமாக பலதார யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்துலேயும் இருக்குது, விதிகள்லாம் சொல்லுது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான பலதார யோகம் ஒழுக்கம் கெட்டு போயிடுவாங்களான்னா நிச்சயமாக கிடையாது, சர்வ நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ ஆட்சியோ உச்சமோ வாங்கியிருந்தால், அல்லது அந்த செவ்வாய் சுக்கிரனை குரு பார்த்துருந்தா அல்லது குரு சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகர்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் ரொம்ப பிரமாதமான அமைதியான சந்தோஷமான குடும்பம் கண்டிப்பாக அஷூரன்ஸில் இருக்கும். அவங்க குடும்பம் நல்லா ஓடும். அப்போது இந்த கணிப்பு இருக்கு இல்லையா, அதாவது 7ல் சுக்கிரன் இருக்கு அதனால் கெட்டு போயிடுவான், 7ல் சுக்கிரன் இருக்கனால ஆல்ரெடி கெட்டு போய் தான் நம்மகிட்ட பொண்டாட்டியாக வந்திருக்கா புருஷனாக வந்திருக்காங்கிற மாதிரியான இந்த நினப்பு இருக்குது பாருங்கள், இந்த கருத்து தவறு. அப்போது இந்த 7ஆம் இட சுக்கிரன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் லக்ன சுக்கிரனுக்கும் இது மாதிரியான சந்தேகங்கள் வரும். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பாங்க, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம். ஆனால் சுக்கிரன் லக்னத்திலேயோ 7லேயோ இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கை கிடையாது. இன்னும் சொல்லணும்னா மிக பிரமாதமான வாழ்க்கை. அதுவும் சுக்கிரன் பலமாக நிற்கிறதுனால அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் திருமணத்துக்கு பின்னால் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கூட நிறைய பேர் இந்த பொருத்தம் பார்க்குறப்ப இந்த சுக்கிரனுக்காக பார்த்து இழந்துடுறாங்க. இதுதான் தவறு ஜோதிடத்தில். ஜோதிடத்தை தலைகீழாக புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் இது.